வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஜெர்மனியில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது பெர்லினை இரண்டாக பிரிக்கிறார்கள். கிழக்கு பெர்லின், மேற்கு பெர்லின் என்று இரண்டாக பிரித்து நடுவில் மிகப்பெரிய ஒரு மதில் சுவரையும் கட்டுகிறார்கள். கிழக்கு பெர்லினில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களிடத்தில் இருந்த தேவையில்லாத குப்பைகள், காய்கறிகள், பழ வகைகள், அழுகி போன பொருட்கள், துர்நாற்றம் வீசக்கூடிய பொருட்கள் என்று எல்லா குப்பைகளையும் ஒன்று திரட்டி மேற்கு பெர்லின் பக்கமாக மதில் சுவரை தாண்டி தூக்கி அனைத்தையும் வீசுகிறார்கள். ஆனால் மேற்கு பெர்லினில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களிடத்தில் இருந்த தரமான உணவுப் பொருட்கள், நல்ல காய்கறிகள், பழ வகைகள், உடுத்துவதற்கு நல்ல துணிமணிகள், படிப்பதற்கு சிறந்த புத்தகங்கள் என்று அனைத்தையும் ஒன்று திரட்டி அனைத்தையும் கிழக்கு பெர்லின் பக்கமாக தூக்கி வீசுகிறார்கள். அத்துடன் சேர்த்து ஒரு கடிதத்தையும் அனுப்பினார்களாம். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார்கள் தெரியுமா? யார் யாரிடத்தில் என்னென்ன அதிகமாக இருக்கிறதோ, எப்படி யார் யாரிடத்தில் என்னென்ன அதிகமாக இருக்கிறதோ அதை தான் கொடுக்க முடியும், எங்களிடத்தில் அன்பு அதிகமாக இருக்கிறது என்று கூறி ஒரு கடிதத்தை அனுப்பினார்களாம். அதற்கு பிறகுதான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததாக ஜெர்மனியின் வரலாறு சொல்கிறது. அது போன்று உங்களிடத்தில் உங்களை நோக்கி யாராவது தகாத வார்த்தைகள், கடினமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவர்களை நோக்கி ஒரு பானத்தை செலுத்துங்கள். அதாவது அன்பு என்கிற பானத்தை நீங்கள் செலுத்தினால் எப்படிப்பட்டவர்களும், அதாவது அன்புக்கு மட்டுமே யாராக இருந்தாலும் அடிபணிவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு ஒன்று யாரையும் எப்படிப்பட்டவர்களையும் மாற்றிவிடும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.